ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீடியாஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஃபைல்ஸை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு லிங்க் மூலயமா ஷேர் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மீடியாஃபயர் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மீடியாஃபயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபைல்ஸ் ஷேர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்தமாரி ஒரு வெப்சைட் இது. ஸோ இது வந்துட்டு கிளாட்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் அப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ அப்லோட் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா 14 நாள்லேயே வந்துட்டு உங்களோட டேட்டாவெல்லாம் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ முக்கியமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணோன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஸோ லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வைக்கிறது மூலயமா நீங்கள் வந்துட்டு லிங்க்கை சர்ச் பண்ணுற மூலயமா உங்களோட டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது வந்துட்டு குவாலிட்டி குறையாமல் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இமேஜ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறப்போ, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்துட்டு குவாலிட்டி குறையும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ குவாலிட்டி சுத்தமாக குறையாது. ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வீடியோ அவ்வளோதான், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோன் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்ஸை வந்து அமைக்கிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிசியில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மாறிடும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இது சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நன்றி. பாய் பாய்.